திருத்தணி அருகே ஆந்திராவில் இருந்து கள்ளச்சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி நெமிலி காலனியில் வீடு வீடாக சென்று சோதனை நடத்தினர். அப்போது கார்த்திக் என்பவர் வீட்டின் பின்புறத்தில் 10 லிட்டர் கள்ளச்சாராயம் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். அரசு டாஸ்மாக் மதுக்கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது வகைகளை வாங்கி குடிக்க வேண்டும் என மதுவிலக்குத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளை தொடர்ந்து சாராய வேட்டை நடந்து வருகிறது. அதே நேரத்தில் கள்ளச்சாராய தடுப்பு குறித்து கிராம மக்களிடையே போலீசாரும் அதிகாரிகளும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள மதுபான பார்களுக்கு சென்ற மதுவிலக்குத்துறை அதிகாரிகள் மது பிரியர்கள் கள்ளச்சாராயத்தை அருந்தக்கூடாது என்றும் அரசு டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது வகைகளை மட்டுமே வாங்கி அருந்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். தயவு செய்து அரசாங்கமே உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய இந்த சரக்கு சாப்பிடுங்க. மற்றபடி வெளியில பான்புரா கிடைக்குது, அந்த மாவா கிடைக்குது, ஏதோ வாயில வைக்கிறது போறது வருது, ஹேண்ட்ஸு அதெல்லாமே கேன்சர் உருவாக்கும். தயவு செய்து அரசாங்கமே உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய இந்த சரக்கு சாப்பிடுங்க. மற்றபடி வெளியில பான்புரா கிடைக்குது, அந்த மாவா கிடைக்குது, ஏதோ வாயில வைக்கிறது போறது வருது, ஹேண்ட்ஸு அதெல்லாமே கேன்சர் உருவாக்கும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அம்பலமூலா பகுதியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுப்பது குறித்து கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இது குறித்து பொதுமக்களிடையே பேசிய போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம், ஆயுள் சிறை உள்ளிட்ட கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என தெரிவித்தனர். இந்த சட்டத்தின் கீழ் கைதானால் ஜாமீனில் கூட எடுக்க முடியாது என்றும் கூறினார். கிராம பகுதிகளில் யாராவது சாராயம் காய்ச்சுவது தெரிந்தால் போலீசாருக்கு தகவல் அளிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டனர். கள்ளச்சாராயம் காய்ச்சறது வில்லேஜஸில், இந்த மலைப்பகுதியில் அந்த பக்கம் எதுவும் ஊழல் போடுறது அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ரகசியமாக சட்டங்கள் யாரும் வக்கீல் சொன்னா கூட எடுக்க முடியாது, பெயில் எடுக்க முடியாது, அது சட்டம் எடுக்க முடியாது. 10 லட்சம் பணம் கட்டணும், உள்ள இருக்கணும் கலைஃபுரா, அது மாதிரி அரசு இருக்கு. அதை தெளிவாக தெரிஞ்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.